கவிஞர்களே, அடுத்த டாபிக் என்ன டாபிக் இன்னைக்கு? இப்போ இருவேறு கட்சிகள் ஆண்டாங்க இந்த நாட்டை. 40 ஆண்டு காலமா இந்த வேலை தான் நடக்குது. ஆனா இது வரைக்கும் எந்த முன்னேற்றமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா இவங்க செஞ்ச கூட போட்டி, ஏட்டிக்கு போட்டி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. அதை பத்தி தான் இன்னைக்கு டாபிக். ஆமா, அதாவது நேற்று கூட அதிமுக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்கள் எதுகை முனையோட பேசுறத திமுக செலுத்தவங்க கிடையாது. ஆனால் அந்த பேச்சுக்களால் மக்களுக்கு எந்த பயனும் இல்லைன்னு சொல்லியிருந்தாங்க. ஏமாற்றம் தான் மிச்சம் சொல்லியிருந்தாங்க. அதன்படி பார்க்கும்போது இப்போ நீங்கள் இந்த பொள்ளாச்சி ஒரு சட்டப்பேரவையில் கூட முதல்வர் சொல்லியிருக்காரு, பொல்லாத ஆட்சியில் பொள்ளாச்சியை சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காரு. அது மாதிரி தான் ஒவ்வொரு ஊரை சொன்னோம்னாலும் அந்த ஊருக்குள்ள ஒரு கூட இருக்கும். இதுக்கு 2 கட்சியுமே சளைத்தவர்கள் அல்ல. அதை பற்றி உங்கள்கிட்ட இன்னைக்கு நான் கேட்க போகிறேன். நான் ஊர் பேரை சொல்லுவேன், அங்கே நடந்த விஷயங்களை நீங்கள் கரெக்டாக சொல்லணும். சரியா? முதல் எடுத்துக்கோமே, முதல் சொன்ன மாதிரியே சொல்லிடுவோமே. பொள்ளாச்சி. ஆமாம், பொல்லாத ஆட்சி பொள்ளாச்சியே சாட்சி. அடுத்து 2வது சாத்தான்களும் சாத்தான்களின் ஆட்சியே சாத்தான்களும் சாட்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஆக்சுவலாக அது துயரமான வருத்தத்துக்குரிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 சம்பவங்களுமே ஒரு 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 மிகவும் ஒரு கொடுமையான சம்பவம். மக்கள் இது 2 சம்பவம், சாத்தான்குளம் சம்பவமாகட்டும் சரி, பொள்ளாச்சி வழக்குகளாகட்டும் சரி, மிகவும் ஒரு வேதனைக்குரிய விஷயம்தான். இதை நகைப்புக்கு உள்ளாக்கி அந்த முன்னிருந்த அரசை தற்போதுள்ள திமுக கிண்டல் அடித்து பேசுறதுன்றது பெருமையாக ஒரு கொடுமையான விஷயம் தான். ஸோ இது என்ன முக்கியமானது ஏன்னா, அவர்கள் இது பாலிமர் நியூஸை போடும்போது அதில் நம்ம ஒரு நண்பர் அந்த அந்த அமைச்சர் சேகர் பாபு சொன்னார். அவர் தான் சொன்னார், சாத்தான்களின் ஆட்சி சாத்தான்களுமே சாட்சி அப்படின்னு. அதுக்கு ஒரு கமெண்ட் போட்டிருக்காரு. அவங்க படித்தோம்னு வச்சுக்கோங்களேன், திமுக ஆட்சியில் என்னென்ன பண்ணியிருக்காங்கன்ற விஷயத்தை பட்டியலிட்டு அவர் ஒரு எதுகை முறையில் அவரும் போட்டிருப்பாரு. அது சாத்தான் குளம் இல்லை, சாத்தான்களின் ஆட்சி அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அது புறாத்தையும் அந்த கமெண்ட் நான் படிக்கிறேன், கேட்குறீங்க? கண்டிப்பாக. நண்பர் பேர் சிவகுமார் ஆர்ஆர், பாலிமர் நியூஸில் அந்த நியூஸ்க்கு கமெண்ட் பண்ணியிருக்காரு. என்ன அப்படின்னா, அசிங்கமான ஆட்சிக்கு அண்ணாமலை பல்கலைக்கழக விவகார கொடுமையே சாட்சி. சூப்பர். அந்த நம்மளோட அண்ணா யூனிவர்சிட்டியில் ஒரு யார் அந்த சார், அந்த பஞ்சாயத்தானே? கரெக்டு. விளங்காத ஆட்சிக்கு இவர்களின் பொறுப்பில்லாத விளக்கெண்ணெய் பதில்களே சாட்சி. அடுத்து, கையாலாகாத ஆட்சிக்கு கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய பலியே சாட்சி. இது மிக கொடூரம். ஆளுமில்லாத ஆட்சிக்கு அழுகி போன சத்துணவு முட்டையே சாட்சி. ஆமாம், அது அந்த பக்கம் தென்காசி சைடு. அதற்கு கொடுத்த விளக்கம் விடியலின் சாட்சி. மழை பெஞ்சு கருப்பு மை விழுந்துச்சுன்னு சொல்லலையா? ஆமாம், கேடுகட்ட ஆட்சிக்கு கேனத்தனமான நிர்வாகமே சாட்சி. சூப்பர், கரெக்டாக சொல்கிறீங்க. போங்க. ஏன்னா கோலமாவு கோயிலா சொன்ன வேலை தான், பவுடரை போட்டுட்டு கோலமாவை போட்டுவிட்டு கடைசியில் ப்ளீச்சிங் போட்டுன்னு சொல்லையா? முட்டாள்தனமாக ஆட்சிக்கு முதல் கையெழுத்தில் நீட் தேர்வை நீக்காததே சாட்சி. செங்கலை தூக்கிட்டு போனவர் நீட்டை பற்றியே பேசலை. அந்த சூட்சம் இன்னும் வெளியவே தெரியல. சிறப்பு கவிகளே, அதாவது சொல்லறிவும் சுயறிவும் இல்லாத ஆட்சிக்கு துண்டுச்சீட்டு உழவலே சாட்சி. தலைக்கு மேல மண்டைய மறைச்சவர் கொண்டைய மறைக்கலையே. கவிஞர்ல உண்மையில அற்புதமா அவருக்கு நம்ம யூடியூப் சேனல் ஒரு கிளாஸ் பண்ணிக்கலாம். அருமையாக அந்த முகப்புத்தகத்தில் அந்த கமெண்ட் செஞ்சவருக்கு எங்களோட வாழ்த்துக்கள். சிவகுமார், வாழ்த்துக்கள். ஆமாம், சூப்பராக அவர் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக நீங்கள் எங்கள் சேனல் பார்த்துட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு சல்யூட். ஆமாம், அதாவது 2 கட்சிகளும் தன் ஆட்சிகள் செய்த தவறுகளை மறைப்பதற்காக என்னென்னமோ பேசிட்டு வர்றாங்க. மக்கள் பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க இல்லையா? கண்டிப்பாக. ஆமாம், இந்த தேர்தலில் அது வெளிப்படும் என்னவென்று பார்ப்போம். நன்றி, வணக்கம்.